இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் அதுவும் பர்டிகுலரா இந்தியாவினுடைய விமானப்படையை ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழைய போர் விமானங்களை ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா MiG-21, MiG-29, மீரஜ் 2000, ஜாகுவார் இந்த மாதிரி நிறைய போர் விமானங்களை தூக்கி எறியறதுக்கு இந்தியா பிளான் பண்றாங்க. அதுக்கு பதிலா இந்தியா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை முன்னோக்கி செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2 இந்த ரெண்டு போர் விமானத்தினுடைய ஒவ்வொன்று அவுட்புட் ஆகி வெளிவர தருவாயில வந்துச்சு. அதுவும் பர்டிகுலரா தேஜஸ் MK-2 ஒரு மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலரா அந்த புரோட்டோடைப் இந்த வருஷம் இந்த மாசம் வெளியாகிற மாதிரி இருந்துச்சு. பட் அதனுடைய குழப்பம் 2026 எண்டு வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, தேஜஸ் MK-1A கிட்டத்தட்ட இன்னும் 1 to 2 மாசத்துல 2 போர் விமானங்கள் அவுட்புட் ஆக போகுது. அதனுடைய முக்கியமான சிச்சுவேஷன் என்ன, அதை பத்தியும் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் அஃபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா இதுவரைக்கும் நம்ம வெளிநாட்டில இருந்து எல்லா போர் விமானத்தையும் வாங்கிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா நம்முடைய வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா Su-30 MKI அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம். சரியா சொல்லணும்னா ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சியில இந்தியா ஒரு 15 இருந்து 20 போர் விமானங்கள் வெளிநாட்டில இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் அதை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு ரஷ்யாட்ட நிறைய ஹெல்ப் கேட்டு இன்னைக்கு ஒரு 250க்கு மேற்பட்ட போர் விமானங்களை நம்ம சொந்தமா Su-30 MKI உருவாக்க ஆரம்பிச்சோம். அதனுடைய ஒரு வளர்ச்சி இன்னைக்கு சொந்தமா தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, AMCA, TEDBF இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டை முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இன்ஜின் டெக்னாலஜியில மட்டும்தான் நம்ம மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கோமே தவிர மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இப்போ இந்த தேஜஸ் MK-2 போர் விமானம் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதுவும் பர்டிகுலரா MiG-21, மீரஜ் 2000, ஜாகுவார் இந்த மாதிரி போர் விமானங்கள் எல்லாத்தையுமே தூக்க போறோம். அதுக்கு பதிலா இந்தியா இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா முயற்சி செஞ்சிருக்காங்க. அதற்காக ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை சக்சஸ் பண்ணோம். டிசைன் சக்சஸ் பண்ணியாச்சு. அதை தாண்டி புரோட்டோடைப் வெளியாச்சுனா தான் அதுல எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி போக முடியும். சரியா சொல்லணும்னா செகண்ட் புரோட்டோடைப் போக முடியும். ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் படி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா புரோட்டோடைப் இந்த மாசம் இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ காரணமா அது மீண்டும் கிட்டத்தட்ட 6 to 7 மாசம் தள்ளி போயிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா அசம்பிளில ஒரு 55% தான் முடிஞ்சிருக்கு. பேலன்ஸ் முடியற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 6 மாசம் தள்ளி போகுது. சரியா சொல்லணும்னா 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இது தள்ளி போகுது. ஆக்சுவலா இதனால நம்ம எதிர்பார்த்தது 2026ல நம்ம அவுட்புட் பண்ணி ஃபர்ஸ்ட் போர் விமானத்தையே வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அது நடக்க போவது கிடையாது. 2027 தான் நடக்கிற மாதிரி தெரியுது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளா பார்க்கப்படுது. ஆக்சுவலா அதுக்கு நிறைய முக்கியமான ரீசன்கள் சொல்லப்படுது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது தேஜஸ் MK-2 ஆரம்பிக்கும் போது இது 55% மட்டும் தான் இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே நம்ம வெளிநாட்டுல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பட் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு 55% வேணாம், நம்மளால 80% தயாரிக்க முடியும். நிறைய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ரேடார்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெளிநாட்டுல இருந்தா வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம உட்டம் AESA ரேடார், விருபாக்ஸா ரேடார் இந்த மாதிரி பல ரேடார்களை சொந்தமா உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ரேடாரையும் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்க வேணாம். அதை தாண்டி எலக்ட்ரானிக் வார்ஃபாரையும் இந்தியாவிலிருந்தே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அதனால இதற்கு எல்லாமே சரியான டெஸ்டிங் இருந்தா தான் நம்ம அதை கொண்டு போய் இன்டகிரேட் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான ரீசன் இந்த தாமதமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனை எதுவா இருக்கலாம், கண்டிப்பா மணி தான் பிரச்சனை. ஆக்சுவலா இதுல மணி போதுமான அளவு இல்லாத காரணத்தினால ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இப்போ அசம்பிளி லைன்ல கிட்டத்தட்ட 55% முடிஞ்சாச்சு. அதை தாண்டி விங்ஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட் பாடி ஜோன் ஆகட்டும் இந்த மாதிரி 2 முக்கியமான பகுதி எல்லாமே முடிகிற தருவாயில் இருக்கு. பட் இப்போ நிதி பத்தல. ஆக்சுவலா பேசிக்கா ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி குழப்பம் ஏற்படுதுன்னா, அதாவது இங்க தயாரிக்கிறதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க, இந்த சைடு பார்த்தா கவர்மெண்ட் நிதி கொடுக்காது. ஒரு பிரச்சனையா இருக்கும். இன்னொரு பிரச்சனை எப்படி இருக்கும், கவர்மெண்ட் நிதி கொடுத்துருவாங்க, இந்த சைடு டெஸ்டிங்ல ஏதாவது குழப்பமா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்ல குழப்பம் இருக்கலாம், அசம்பிளில குழப்பம் இருக்கலாம். இதுதான் 2 சைடு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா இப்போ நிதி பிரச்சனையா இந்த சைடு நிக்குது. அதனால அடுத்த ஸ்டெப் அசம்பிளில கொண்டு போக முடியாம சிக்கு முள்ளாடிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது.
அது மட்டும் இல்லாம நமக்கு ஆல்ரெடி தெரியும் தேஜஸ் MK1A தேஜஸ் MK2 ரெண்டுமே இன்ஜின் நம்ம எங்க இருந்து வாங்குறோம், வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். அதுவும் பர்டிகுலரா அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனத்திடம் இருந்து தான் நம்ம வாங்குறோம். ஆக்சுவலா அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ப்ராஜெக்ட் வந்து டீல் பேசும்போதுல இருந்தே நமக்கு கரெக்டா வந்து உடனடியா கொடுத்துருவோம்னா பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க சொன்ன டைம் ஒன்று கிட்டத்தட்ட 2 வருஷம் பக்கமா டிலே ஆகி ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இப்போ F404 இன்ஜின் ஆகட்டும், F414 இன்ஜின் ஆகட்டும், ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பல சிக்கல்ல போயிட்டு இருக்கு. அது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அதனால இந்தியா வந்து இந்த தேஜஸ் MK2 ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் டிலே ஆகுதுக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை அப்படின்னு என்ன பார்த்தா இதுல இருக்க டிசைன் மட்டும் தான். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம SU-30 MK போர் விமானம் எல்லாமே அது வந்து டிசைன் எல்லாமே சின்ன சின்ன டிசைனா இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணதை பார்த்து கட்டுக்கிட்டாங்க. பட் இந்த தேஜஸ் MK2 வந்து MK1 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிக்கு முள்ளாயிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இவங்க வந்து ஏரோடைனமிக் டெஸ்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் நோக்கி முன்னாடி போக முடியும். ஆக்சுவலா அதுல வந்து இவங்க வந்து சிக்கு முள்ளாயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஏர் ஃப்ரேம் வந்து தேஜஸ் MK1 விட ரொம்ப பெருசா இருக்கு. அதை தாண்டி இதுல வந்து செமி ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேப்பபிலிட்டி இருக்கு. இது ரெண்டு இருக்க காரணத்தினால எங்கனால வந்து டெஸ்டிங் வந்து உடனடியாக கொண்டு போக முடியல, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சைடு ஒரு பக்கம் டிலே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இத்தனை பிரச்சனை தான் இந்த தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் டிலே ஆவதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இந்த சைடு பார்த்தா நமக்கு உடனடியா ரெடி ஆக போகுது அப்படின்னு பார்த்தா தேஜஸ் MK1A அப்படிங்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் தான். ஆக்சுவலா அது இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா தேஜஸ் MK1Aக்கு இது வரைக்கும் 2 இன்ஜின் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 to 3 மாசத்துக்கு உள்ளாடியே 2 இன்ஜின் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பிளான் படி ஒன்னா அக்டோபர் மாசத்துல 2 போர் விமானம் வெளியே வர போகுது. இது வந்து இந்தியாவினுடைய வரலாற்றுல ஒரு முக்கியமான நாளா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கி அதை வந்து சொந்தமா தயாரிச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது இப்போ முதல் முறையா எல்லாமே இந்தியாவில் தயாரிச்சு முதல் முறையா கொண்டு போக போறோம். ஆக்சுவலா இது கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம வெப்பனை வந்து இன்டகிரேட் பண்ணணும். வெப்பனை இன்டகிரேட் பண்ணணும்னா நம்ம சோதனையை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். அதுவும் பர்டிகுலரா வெப்பன் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா இந்தியா வந்து இப்ப சோதனையை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எந்த மாதிரி முக்கியமான மிசைலை வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆஸ்ட்ரா பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல் ஆகட்டும், அதை தாண்டி ஆஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மிசைல், ஆக்சுவலா அட்வான்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். ஆக்சுவலா இந்த 2 மிசைலை வச்சு தான் இப்ப டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டெஸ்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து உள்ள இன்டகிரேட் பண்றதா, வெப்பன்ல இன்டகிரேட் பண்ணிட்டா தேஜஸ் MK1 லான்ச் ஆயிரும். ஆக்சுவலா இதை வந்து எந்த மாதிரி ரேடால வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பர்டிகுலரா இஸ்ரேலினுடைய ELM-2052 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரேடார். ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஒரு 70 to 80 போர் விமானத்துக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போறோம் இந்த ரேடாரை. அதன் பிறகு நம்முடைய சொந்த ரேடார் உட்டம் AESA அப்படிங்கிற ஒரு முக்கியமான இந்தியாவினுடைய மேக்கினுடைய அதைத்தான் வந்து நம்ம கொண்டு வந்து பயன்படுத்த போறோம். ஆக்சுவலா அதுல நம்ம பயன்படுத்தினா இந்தியா வந்து தன்னுடைய வளர்ச்சியை நோக்கி ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இந்த தேஜஸ் MK1 யாரு வந்து தயாரிச்சாங்க, அதுவும் பர்டிகுலரா HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம், DRDOனுடைய ADA ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில் தான் இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா தயாரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இல்ல, தேஜஸ் MK1A தேஜஸ் MK2 ரெண்டுமே ஒரே வெர்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ரெண்டுலயுமே நிறைய முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இன்ஜின்லயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா தேஜஸ் MK1 இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 84 கிலோ நியூட்டன். ஆனா தேஜஸ் MK2ல கிட்டத்தட்ட 98 கிலோ நியூட்டன் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் ஆகுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏர் ஃப்ரேம் வந்து தேஜஸ் MK1 தேஜஸ் MK2 ரெண்ட கம்பேர் பண்ணும்போது பெரிய ஃப்ரேமா தேஜஸ் MK2 இருக்கு. அதை தாண்டி இதுல எக்ஸ்டர்னல் பேலோட் வந்து வெப்பன்ஸை MK2ல தான் அதிகமா வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இதுல தேஜஸ் MK1ல ஜஸ்ட் ஒரு 3 டன் தான் வைக்க முடியும். ஆனா தேஜஸ் MK2ல 5 டன் வந்து பவர் அளவுக்கு நிறைய மிசைல வைக்க முடியும். அதை தாண்டி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேஜஸ் MK2 தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரியா சொல்லணும்னா இது வந்து 500 கிலோமீட்டர் தான் தேஜஸ் MK1 கவர் பண்ணும். பட் தேஜஸ் MK2 1000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
ஆக்சுவலா தேஜஸ் MK1A எதை ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா MiG-21 அப்படிங்கிற போர் விமானத்தை ரீப்ளேஸ் பண்ணோம். அதை தாண்டி தேஜஸ் MK2, மீரஜ் 2000, ஜாகுவார், MiG-29 இந்த மாதிரி எல்லா போர் விமானத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஸ்ட்ரென்த்தை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியாவினுடைய படைபலம் ஆல்ரெடி குறைவா தான் இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கு இந்த தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2 ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அது எல்லாமே உடனடியாக நடக்காது, கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அது வரைக்கும் காத்திருந்தால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக மாறும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.